அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. நான் தான் நகை எடுத்து வைஜெயந்தியோட பர்சுல வச்சேன். இது தப்புதான்க்கா. இந்த தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்கக்கா. பிளீஸ்க்கா. பாத்தீங்கல்ல, என்ன சித்தி நீ இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி பண்ணலாமா? என்ன இதெல்லாம்? தெரியாம பண்ணிட்டேன். என்ன வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. துர்கா, இப்ப எதுக்காக நீ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? நீ யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. உன்னை யாராலையும் இங்க இருந்து வெளியில அனுப்ப முடியாது. யார் உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்களோ அவங்க தான் வெளியில போக போறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்றேன். என்ன தம்பி, என்ன உளறிட்டு இருக்கீங்க? சுயநினைவோட தான் பேசிட்டு இருக்கீங்களா? இது என் புருஷனோட வீடு, எனக்கு சொந்தமான வீடு. என் புருஷன் என் பையன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இந்த வீட்டை விட்டு நான் போகணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க, அவ்வளவுதான். அத மறக்கல. அழகு பேர்ல தான் எங்க அண்ணன் இந்த வீட்டை எழுதி வச்சாரு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப இந்த நிமிஷம் இந்த வீடு உங்க வீடு இல்ல, இது என்னோட வீடு. இங்க பாருங்க தம்பி, என் புருஷனோட தம்பிங்கிறதுனால மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். பிரச்சனை பண்ணாம இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க. அண்ணிங்கிறதுனால உங்களுக்கு மரியாதையா சொல்றேன். நீங்களும் ஈஸ்வரி இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. டேய் சக்தி, சும்மா இருக்கா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? என்ன சக்தி சார், ஓவரா சவுண்ட் விடுறீங்க? யார மிரட்டுறீங்க? இது ஒண்ணும் புறம்போக்கு இடம் கிடையாது. போனவங்க வந்தவங்க எல்லாரும் உரிமை கொண்டாடுறதுக்கு. இது என் மாமனார் வீடு. என் மாமனார் என் புருஷன் பேர்ல எழுதி வச்ச வீடு. இந்த வீட்ல உரிமை கொண்டாட உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சொல்லுங்க, என்ன தகுதி இருக்கு? தகுதி இருக்கு ஈஸ்வரி, பத்திரமா இருக்கு. நீ பாக்குறியா? ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வர. ஈஸ்வரி, என்ன பார்த்து என்ன தகுதி இருக்குன்னு கேட்டல்ல, இதான் அந்த தகுதி. இது என்ன தெரியுமா? அதான் உன் அருமை புருஷன் முட்டாப்பைய அழகு என் பேருக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்த டாக்குமெண்ட். படிச்சு பாரு. பொடி. கையெழுத்து என்ன சின்னையா இது? இந்த வீட்டை சக்தி சார் பேருக்கு எப்ப எழுதி மாத்தி கொடுத்தீங்க? ஈஸ்வரி என்ன சொல்ற? இல்லம்மா, அது அழகோட கையெழுத்தா? ஆமா அத்தை, டாக்குமெண்ட்ல சின்னையா தான் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. ஏண்டா அழகு, எப்படா இந்த மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்த? இல்ல, நான் எதுவும் கையெழுத்து போட்டு கொடுக்கலம்மா. சித்தப்பு விளையாடுதுமா, பொய் சொல்லுது. நான் வீட்டுல யார் பேருக்கு எழுதி கொடுக்கலம்மா. அப்படிலாம் நான் செய்ய மாட்டேனம்மா. சித்தப்பு, இது உங்க கையெழுத்து தானே? சொல்லுங்க, உங்க கையெழுத்து தானே? ஆமா, என் கையெழுத்து தான். ஆனா நான் இத பத்திரத்துல போட்டு கொடுக்கலையே. கதிரு மார்க்கெட்ல யாருக்கா பணம் கொடுக்கணும், அவங்களுக்கு சாஞ்சி கையெழுத்து போட ஆள் இல்லைன்னு சொல்லி இந்த கையெழுத்து கேட்டான். அதுக்கு தானே இது. டே, அதுக்கு போட்ட கையெழுத்து தானடா இது. டே அழகு, நீ வெத்து பத்திரத்துல போட்ட கையெழுத்து தான் உன் தலையெழுத்தையே மாத்திருச்சு. பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா வாழ முடியாதுன்னு இல்ல, நிம்மதியா வாழ முடியாது, அவ்வளவுதான்.
நிம்மதி இல்லாம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அப்படி வாழ்றதுக்கு நான் செத்து கூட போயிடுவேன். ஏய், நீ இப்படி அபசகுனமா பேசாத. நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கல்ல. நீ இல்லாம நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? முடியும். உன் மனசுல இருந்தே என்ன அழிச்சிடு. இங்க பாரு, அதுக்கு என்ன நானே அழிச்சிட்டு போயிடுவேன். அப்படிலாம் நினைக்காத எழில். நான் இல்லனா கூட உன்னால வாழ முடியும். கடவுள் கொடுத்த இந்த வரமான வாழ்க்கைய எனக்காக நீ அழிச்சுக்கணும்னு நினைச்சிடாத. கடவுளே எனக்கு வரமா கிடைச்ச வாழ்க்கைய நான் அழிச்சிட கூடாதுன்னு தான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஏய், சொன்னா கேளு. நான் இல்லாம கூட உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா வாழுடா. please. முடியாது. நீ இல்லனா நான் உயிரோடு இருக்கிறது கஷ்டம் கயல். ஏய் எழில், நீ குருட்டுத்தனமான காதல்ல பேசுற. உன்னால நான் இல்லாம கூட வாழ முடியுங்கிற சூழ்நிலை இருக்கு. ஆனா என் மனநிலை அப்படி இல்ல. என்னால நீ இல்லாம வாழ முடியாது. ஏய், முயற்சி பண்ணி என்ன மறந்துடுங்கறல்ல. நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். ஏய், நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்ற. இங்க பாரு, என் வாழ்நாள் சந்தோஷம் மொத்தமும் நீதான். புரிஞ்சுக்கோ எழில், நான் இல்லாம உன் வாழ்க்கை நல்லதா இருக்கும். இல்ல, நீ இல்லனா நான் செத்து போயிடுவேன். அப்படி சொல்லாதானே சொல்லிட்டு இருக்கேன்ல. நான் உண்மையதான் சொல்றேன். கையில் இல்லனா இந்த எழில் இல்ல. ஐயோ, தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்து. நான் இல்லனாலும் உன்னால வாழ முடியும். ஏய், எப்படி முடியும்? நீ இல்லனா என்னால உயிரோட வாழ முடியாது. ஐயோ, முடியும். முடியாதுங்கற. எழில், முடியும். ஏய், முடியாது. முடியும் எழில். முடியாதுன்னு சொல்றேன்ல. முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏய், முடியாது, பாக்குறியா? ஏய், 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 எழில், எழில், எழில். எழில், யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப். ஐயோ, மா என்னமாச்சு? மா சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா. எழில், ஏன் சாரி சாரி மா. ஏய் வா வா. எழில். ஐயா ஐயா பாத்துங்க. வாங்க மேல போவோம். ஐயோ, எழில். எழில். அண்ணா, அங்க போங்க, என்ன பிடிங்க. சார் சார் தூக்கியா எழில், எழில். ஒண்ணும் இல்லல. ஐயோ, இங்க பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு. ஏய், ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அறிவில்ல. உன்னதான். ஏய், பைத்தியமாடா நீ? எப்படா நீ என்ன விட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ண? உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேன் சும்மா தான் சொன்னேன். அது உண்மைன்னு நம்பி என்னை விட்டுட்டு ஒரேடியா போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இந்த கையலுக்கு எழில விட்டா வேற யார் இருக்கா? ஏன் இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ணன்னு கேக்குறேன். எதுக்கு இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்த? என்னால எந்த சூழ்நிலையிலயும் உன்னை விட முடியாது எழில். நீ என்னோட சொத்து, என்னோட பொக்கிஷம். கடவுள் எனக்கு கொடுத்த வரம். அந்த வரத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எழில், நீ எனக்கு வேணும்டா. என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத பிளீஸ். போங்க போய் வேலைய பாருங்க. போங்க
இங்க பாரு, இப்போவும் ஒண்ணும் குறைஞ்சு போயிடல. உன் பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு இப்பவே இங்க இருந்து கிளம்பு. இந்த நிமிஷம் இந்த மண்டபத்தை விட்டு நீ வெளியில போகணும். சுந்தரவல்லி, நீ என்ன பேசுற? சூர்யா அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கா. தாலி கட்டிட்டா கட்டினா என்ன? போனா அவங்க எப்படி போவாங்க? அப்போ இந்த சுந்தரவள்ளி அருணாச்சலத்தோட மருமக இந்த விளக்கு பாத்துக்கிட்டயா? சுந்தரவல்லி, முடியாது. அது ஒரு நாளும் நடக்காது. எனக்கு இந்த நிமிஷம் இப்போ இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இப்போ என்ன பண்ணணுங்கிற? அவளை தாலியை கழட்டி கொடுத்துட்டு அவ அப்பனோட நடைய கட்ட சொல்லுங்க. ஏய், அது அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது நம்ம சூர்யா. அப்ப கட்டினவனே கழட்டட்டும். கழட்ட சொல்லுங்க. கழட்டாம இருக்கிறதுக்கு தான் 3 முடிச்சு நல்லா இறுக்கி கட்டியிருக்கேன். புரியுதா? என்ன டாட் ஸ்டூபிட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க? இப்ப நீயா அந்த தாலிய கழட்டுறியா இல்ல நான் வந்து கழட்டட்டுமா? வரடா. சுந்தரவல்லி, நில்லு. இவ நான் தொட்டு தாலி கட்ட ஏன் பொண்டாட்டி. இவ தாலிய தொடறதுக்கும் தாலிய கழட்டுறதுக்கும் எனக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கு. தாலில கைய வச்ச மரியாதை கெட்டு போயிடும். கெட்டிமேளம் சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க உறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியும் மற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று உறவு மறுக்கும் பொழுது என் முன்னே நிறுத்துங்க. வேண்டுமே. ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்றீங்க? என்ன விஷயம் சார்? கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள பேரு மகேஷ் தானே? ஆமா. அவரை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். என்னன்னு தெரியலையே. என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு சார் என் பையனை அரெஸ்ட் பண்ண போறீங்க? அத உங்க பையன் கிட்டயே கேளுங்க சார். என்ன மிஸ்டர் மகேஷ், ஒண்ணுமே தெரியாத மாதிரி முடிக்கிறீங்க? நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 2 கொலைய பண்ணிட்டு எவ்வளவு சாதாரணமா ஒண்ணுமே புரியலன்னு சொல்றீங்க? மிஸ்டர் மகேஷ், நீங்க பண்ணது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நீங்க பண்ணது எல்லாமே தெளிவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை வச்சுதான் உங்களை தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்கோம். சார், என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க? சார், என் பையன் யார கொலை பண்ணான்னு சொல்றீங்க? நேத்து நைட்டு ஈசிஆர் ரோட்ல கண்ணு முன்னு தெரியாம காரை ஓட்டிட்டு போய் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிக்கிட்டு இருந்த
2 பேரை ஏத்தி கொண்டு இருக்காரு சார் உங்க பையன். அதுக்காக தான் நாங்க அவரை இப்ப அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சார் என்ன சார் சொல்றீங்க? நேத்து நான் கார்லயே போகலையே. அப்ப உங்க காரு தானா போய் ரோட்ல படுத்துட்டு இருந்தவங்க மேல ஏத்திருச்சா? சார் அவர் சொல்றது உண்மைதான் சார். அவருக்கு முதல்ல காரை ஓட்ட தெரியாது சார். இந்த கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. யோ கான்ஸ்டபிள், அவரை கொண்டு போய் ஜீப்ல ஏத்தியா? நான் சொல்றத ஒரு நிமிஷம். இங்க பாருங்க சார். சார் நான் சொல்றத ஒரு நிமிஷம். சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். எங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல நடக்காத ஒன்ன சொல்லி அவரை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சார், இந்த கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். மேடம், நாங்க எங்க டியூட்டியை செய்யறதுக்கு தான் எங்களுக்கு சம்பளம் தராங்க. நீங்க சொல்றத செய்யறதுக்கு நாங்க இல்ல. அதனால நாங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்லாதீங்க. சார் என்ன சார் நீங்க? மகேஷ் சார் வாங்க சார். சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் இருங்க சார், சொன்னா கேளுங்க. இருங்க. யாரு நீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன மேடம், யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு யாருன்னு தெரியலையா? நாங்க நீங்க போலீஸ்னு தெரியுது. நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க. நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசிக்கிறேன். மேடம் போனை கொடுங்க. போனை கொடுங்கன்ற. கொடுங்க சார். என்ன பண்ண? என்ன இன்ஸ்பெக்டர், ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேரை காரை ஏத்தி கொண்டு இருக்காரு. அது இப்ப மீடியாவுக்கு வேற தெரிஞ்சு போச்சு. பெரிய பிரச்சனை ஆக போகுது. நீங்க என்னமோ எங்களை மிரட்டுற மாதிரி போன் எடுத்து பேச போறீங்க. நீங்க யார்கிட்ட பேசினாலும் வேலைக்கு ஆகாது. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க வந்து பேசிக்கோங்க. எந்த ஸ்டேஷனுக்கு வரணும்? ஈசிஆர்ல தான் 2 பேரை ஏத்தி கொண்டு இருக்காரு. ஈசிஆர் ஸ்டேஷனுக்கு தான் வரணும். எந்த ஸ்டேஷன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? வாங்க சார். சார் சார் நான் சொல்றத கேளுங்க சார். நேத்து நான் எந்த காரும் ஓட்டல. எனக்கு கார் ஓட்டவும் தெரியாது. ஓட்ட தெரியாம தான் அநியாயமா 2 பேரை ஏத்தி கொண்டு இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. முதல்ல வாங்க சார். இல்ல சார், நான் சொல்றத கேளுங்க சார். என்னமா பண்ற? ஏமா யார் நீ? பஸ் நிறுத்திட்டு கத்திக்கிட்டு இருக்க? அன்பு வெளிய வாங்க. அன்பு ஆனந்தி வந்திருக்கேன், வாங்க. கண்கள் தீரும் அன்பு. என்னன் மனமே. ஏங்க யாருங்க அன்பு? வெளியில வாங்க. தூங்கி கிடந்த. ஏங்க யாருங்க அந்த அன்பு? வெளியில வாங்கன்னு சொல்றேன்ல. அன்பு. தூளிர்க்கும் இந்த நொடியே இங்கு நீ உறைந்திருந்தாய். இதயம் தன் போக்கிலே அவன் பின்னே போக உடலோர் கூடின இவன் முன்னே வாழ இரண்டாகி நானும் சாக. இங்க என்ன பண்றீங்க ஆனந்தி? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க. அழகு இருக்கானா இல்லையா? சொல்லுங்க அன்பு, அழகு இருக்கானா இல்லையா? இல்ல. அழகம் பொய்யா?
இதுக்கு என்ன சொல்ல போற? சொல்லு, இதுக்கு என்ன சொல்ல போற? இதுக்கப்புறம் அழகை இல்லன்னு சொல்ல போறியா? நீ ஏன் அழகுன்னு சொல்லல? நீ இதே அழகுன்னு சொல்லிருந்தா உன்னை ஏத்துக்காம நான் எங்க போயிருப்பேன்? உன்னைய மாதிரி ஒருத்த வாழ்க்கை துணையா கிடைச்சா அது என் வாழ்நாள் பாக்கியமா நினைச்சு உன்கூடய வாழ்ந்திருக்க மாட்டேனா? ஊர்ல எல்லாரும் போயின்னு சொல்லும் போதெல்லாம் அழகை இருக்கான்னு நான் நம்பினேன். ஏன் தெரியுமா? நீ என் கூட இருந்திருக்க. நீ என் கூட இருந்ததுனால அழகு உண்மைன்னு நான் நம்பினேன். இது வரைக்கும் நீ அழகுன்னு காதலிக்கிறியான்னு எத்தனையோ பேர் கேட்டுக்கிறாங்க. அப்பெல்லாம் இது காதலா இல்ல அன்பா இல்ல இது பரிவான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நீதே அழகுன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சொல்றேன், நான் உன்னை காதலிக்கிறேன். உயிருக்கு உயிரை உன்னை காதலிக்கிறேன். இந்த அழகன நான் உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். ஆனந்தி மேல உனக்கு இருந்த காதல் இப்ப இல்லையா? ஆனந்தி, என் உடம்புல உயிர் இல்லாம கூட இருப்பேன். ஆனா உன் மேல காதல் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அப்புறம் ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைச்ச? நீ போயிட்டா என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை விட்டு போயிடாத, போயிடாத. ஆமா ராதா சிஸ்டர், உங்க நம்பிக்கைப்படி அனுக்குட்டியோட வாழ்க்கை ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே நல்லா இருக்கும். நிச்சயம் நல்லா இருப்பான், நம்புவோம் சிஸ்டர். வாங்க. வாங்க கார்த்திக். கார்த்திக், ராதா சிஸ்டர், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல பேஷண்ட் இவர்தான். நீங்க இவரை தான் பாத்துக்கணும். கார்த்திக் சார், இவங்க தான் ராதா சிஸ்டர். உங்க முன்னாடி தான் நிக்கிறாங்க. கார்த்திக் சார், என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு கார்த்திக் சார்? உங்களுக்கு கண்ணுல ஏதாவது பெயின் இருக்கா? இல்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல உங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. மேடம், இவர் அனு பேரை கேட்டதுல இருந்து அனுன்னு சொல்லிட்டே இருக்காரு. அனுவை தேடி தனியாவே ரூம்ல இருந்து வெளியில வந்து கீழே விழ பார்த்தாரு.
நல்ல வேளை நான் அந்த பக்கம் போனேன். ஐயோ, நாம இங்க இருக்கிறது கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டானா? என்ன இது மிஸ்டர் கார்த்திக், நீங்க ஏன் இப்படி தனியாலாம் வரீங்க? தனியா வரக்கூடாதுன்னு தெரியும்ல. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? மேடம், நான் இப்போ என் அணுவை பார்க்க முடியுமா? ஐயோ சார், அனு இங்கதான் இருக்கா. நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், நான் உடனே பார்க்கணும், கூட்டிட்டு போங்களேன். என்ன இவரு இவ்ளோ பிடிவாதமா இருக்காரு? அனுவை எதுக்கு இவர் பார்க்கணும்? எது சொன்னாலும் ஒரே மைண்ட்ல இருக்காரு. சரி, இவருக்கு இப்ப எது சொன்னாலும் புரியாது. மலர் சிஸ்டர், நீங்க அவரை அனு கிட்ட கூட்டிட்டு போங்க. நாம அப்புறமா பேசிக்கலாம். பார்த்து பத்திரமா கூட்டிட்டு மேடம். சார் வாங்க. தேங்க்ஸ் மேடம். ஓகே, பார்த்து. என்ன இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்தாரு, அதுக்குள்ள அணுக்குட்டி மேல இவ்ளோ பாசமா இருக்காரு? ராதா சிஸ்டர், என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல சிஸ்டர். இல்ல இல்ல, உங்க முகமே மாறி இருக்கு. என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? என் வாழ்க்கையில ஒருத்தன் என்ன ஏமாத்திட்டு போனால. ஆமா, அது யாருன்னு தெரியுமா? யாரு? அது இந்த கார்த்திக் தான். இந்த என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா சிஸ்டர், சந்தோஷமா இருந்த என் வாழ்க்கையில இவன் வந்து